மக்களே, இங்க கனடால பார்த்தீங்கன்னா, வெதர் அலர்ட் வந்திருக்குங்க. இங்க வெதர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா, எங்களுக்கு அலர்ட் வந்திருக்கும் எல்லார் ஃபோன்லயும். அந்த மாரி இன்னைக்கு எங்களோட ஃபோனுக்கு எக்ஸ்ட்ரீம் கோல்டு வார்னிங் வந்திருக்குங்க. இங்க மட்டும் இல்லங்க, யுஎஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, ஹெவி ஸ்னோ ஸ்டார்ம் வரதாவும் சொல்லியிருக்காங்க. நீங்க யுஎஸ்லயோ இல்ல கனடால இருந்தீங்கன்னா, பத்திரமா இருங்க. இந்த மாரி எக்ஸ்ட்ரீம் கோல்ட் டைம்ல நீங்க கண்டிப்பா உடம்ப பார்த்துக்கணும். இந்த எக்ஸ்ட்ரீம் கோல்ட் டைம்ல நீங்க உடம்பு மட்டும் இல்லங்க, உங்களோட ஸ்கின்னுமே கண்டிப்பா பார்த்துக்கணும். நீங்க எவ்வளோதான் மாய்ஸ்சரைசர், கிரீம் போட்டாலுமே சரி, ஸ்கின் கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு ட்ரை ஆயிடும். ஸோ கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு 3 ஹார்ஸ் ஒன்ஸோ இல்ல 4 ஹார்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டே இருங்க. உங்ககிட்ட மாய்ஸ்சரைசர் இல்லனாலும் நம்மளோட தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணிட்டே இருங்க. இன்னொரு விஷயம், உங்களோட பாடி டீஹைட்ரேட் ஆகாம பார்த்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க. ஸோ அது ரொம்பவே முக்கியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா இந்த ஹெவி கோல்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, ஸ்கின் நல்லா ஷ்ரிங்க் ஆரம்பிச்சுட்டு ஒரு மாதிரி இச்சிங்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ தட் நீங்கள் டீஹைட்ரேட்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ கண்டிப்பாக தண்ணி நிறைய குடிங்க இந்த டைமில். ஸோ இன்றைக்கி எக்ஸ்ட்ரீம் கோல்ட்னால பாப்பாங்களை ஸ்கூலுக்கு அனுப்பல. ஹஸ்பண்ட்க்கு 1 பாட் ரசம் ரைஸ் மாதிரி குக்கர்லேயே ரசம் செஞ்சிருந்தேன். இந்த 1 பாட் ரசம் செய்கிறப்போ நீங்கள் நார்மல் ரசத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக புளி போட்டுட்டு மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி தான் அதிகமாக ஆட் பண்ணணும். இல்லைனா நீங்கள் புளி அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்தில் அது கட்டிடுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தண்ணி அதிகமாக ஆட் பண்ணுங்கள். பொங்கலுக்கு எப்படி நம்ம எக்ஸ்ட்ராவாக 2 கப் போடுறோமோ அது மாதிரி போடுங்க. ஸோ தட் குழஞ்சி நம்மளுக்கு நம்மளோட ரசம் சாதம் நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி நெய்யெல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டு சூப்பரான 1 பாட் ரசம் ரெடி ஆகிடுச்சு. தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி ஹஸ்பண்ட்க்கு பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். காலைல குடிக்கிறதுக்கு ப்ளூபெர்ரி ஜூஸ் குடிச்சிட்டு ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பாப்பா அவங்களோட ஸ்கூலு. இங்கே லெஃப்ட் சைடில் தெரியுதுல, இது ரைட் சைடில் இருக்க பில்டிங்கு. அங்கே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஸ்கூல் பஸ் எல்லோ கலர் பஸ் நிற்குதுல, அதுதான் பாப்பாங்களோட ஸ்கூல். நம்ம வீட்டு பெட்ரூமில் இருந்து தான் நான் இதை எடுத்துகிட்ருக்கேன் இந்த வீடியோவு. இங்கேருந்து ஸ்கூல் பக்கத்தில் தான். பட் இருந்தாலும் இன்றைக்கி ஸ்கூலே காலியாக தான் இருந்துச்சு. கூட்டமே கம்மியாக இருந்தது. ஏன்னா ஹெவி கோல்ட்னால யாருமே ஸ்கூல் அனுப்பலன்னு நினைக்கிறேன். இந்த கோல்ட் டைமில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஸோ ஈவினிங் டைம் பார்த்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, எக் பஃப் தான் பண்ணியிருந்தேன். நாளைக்கு பார்ப்போம். பாய்.